அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனுடைய போஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து என்னென்னா எப்படி இருக்குது அப்படின்றத வந்து என்னென்னா டீட்டெயிலாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். டெனக்கோ ஐபிஓ, புஜிமா சோலார் பவர் ஐபிஓ, கேபிட்டலரி டெக்னாலஜிஸ் ஐபிஓ, இந்த 3 ஐபிஓ பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். நான் வந்து சிவில் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெனக்கோ கிளீன் ஏர் ஐபிஓ. ஓகேங்களா. ஸோ இந்த ஐபிஓட 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னென்னா முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நவம்பர் 12ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் என்னென்னா அந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆயிருந்தது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டே அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக 0.44 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நல்லா நடந்திருந்தது. அதில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து என்னென்னா ரீட்டைல் கேட்டகரியில் இருக்கிறதுனால 0.37 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி நடந்திருந்தது. செகண்ட் டே அன்றைக்கி பார்க்கும்போது 1.53 டைம்ஸும், தேர்ட் டே அன்றைக்கி பார்க்கும்போது 5.37% டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படின்னா 6 பேர் வந்து என்னென்னா ஒரு கியூவில் நிற்கிறாங்க அப்படின்னும் போது என்னென்னா அதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து என்னென்னா அந்த ஐபி வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து என்னென்னா ரீட்டைல் கேட்டகரியில் நான் வந்து என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். பட் இதுவே நீங்கள் ஓவரால் கேட்டகரி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூஇபியில் பாருங்கள் ஃபஸ்ட்டு 2 நாள் பார்க்கும்போது எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இல்லை, பெருசாக இல்லை. ஸோ 2 டைம்ஸாக நடந்தது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எல்லா ஐபிஓவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கியூஇபி கேட்டகரியில் 3ஆவது நாள் அன்றைக்கி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஐபிஓ வந்து என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அமௌண்ட் வந்து போடுறதுனால அவங்க ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ண மாட்டாங்க. தேர்ட் டே அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லாக் பண்ணுவாங்க. ஸோ 174 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டே அன்றைக்கி வந்து என்னென்னா லாக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ஐஇ கேட்டகரி. என்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் 42 டைம்ஸு, அதில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துட்டு 49 டைம்ஸும், 10 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 29 டைம்ஸும் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்முடைய கேட்டகரி, அதாவது என்னன்னா நம்முடைய கேட்டகரி, நம்முடைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5.37 டைம்ஸ், அதாவது என்னன்னா 1 அவுட் ஆஃப் 6 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல நமக்கு வந்துட்டு. ஓகேங்களா. ஒருத்தர் 6 பேர் இருக்குங்களா, ஒருத்தருக்கு வந்து என்னென்னா அந்த ஐபிஓ கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது 61 டைம்ஸ் வந்து என்னென்னா அந்த ஐபிஓ வந்து என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஐபிஓ வந்து என்னென்னா இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த அலாட்மெண்ட் டேட்டு கம்மிங் மண்டே. ஓகேங்களா. ஸோ திங்கட்கிழமை நைட்டு ஒரு லேட் நைட் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோஸ் பார்த்து யாரெல்லாம் அப்ளிகேஷன் வந்து பண்ணீங்களோ கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கும் பார்ப்போம் நம்ம. ஏன்னா ஃபுல் லக் பேசிஸ்ல தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 19ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங்லேருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் ஐபிஓ வாட்ச். ஓகேங்களா. ஸோ இந்த ஐபிஓ வாட்ச் வெப்சைட்டில் நான் செக் பண்ணும்போது என்னென்னா இன்னைக்கு டேட்டில் வந்துட்டு 19% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து என்னென்னா ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் நம்முடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே வீடியோஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷனில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. நானும் ஒரு ஷார்ட் பீரியட் டைமில் ஒரு 1 hour 2 hours நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்றத நானும் நம்புறேன் அது வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ 19% வந்து என்னென்னா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் வரதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த டெனக்கோ கிளீன் ஏர் ஐபிஓவில் வந்துட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐபிஓக்கு முன்னாடி நம்ம இந்த வீக் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேட் கோர்ஸ் வந்து என்னென்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு ஸ்விங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 2 மணி நேரம் வந்து என்னென்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இதோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். தென் நான் உங்களை வந்து என்ன பண்ணுவேன் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக வந்து என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் இது வந்துட்டு. ஓகேங்களா. என்னுடைய டெலகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க்கும் நான் என்ன பண்ணுறேன் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா புஜிமா பவர் சிஸ்டம் ஐபிஓ. இந்த ஐபிஓ வந்து என்னன்னா 2 நாளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சிருந்தது இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்க்கும்போது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 0.41 டைம்ஸ் தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ரீட்டைல் கேட்டகரியில் 0.16 டைம்ஸும், அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு, செகண்ட் டே அன்னைக்கு 0.30 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. இன்னும் இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து என்னன்னா கம்ப்ளீட்டாக இன்னும் வந்து என்னன்னா சேல் பண்ணி முடிக்கல அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரீசன் இது வந்துட்டு. இன்னும் ஒரு நாள் இருக்குது கம்மிங் மண்டே. ஓகேங்களா. ஸோ இந்த மண்டே அன்னைக்கு வந்து இந்த ரீட்டைல் கேட்டகரி ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். சப்போஸ் ஒரு 1 டைம் தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 1 டைம் தான் சப்ஸ்கிரிப்ஷன் நடக்குதுன்னா ரீட்டைல் கேட்டகரியில் நீங்கள் யாரெல்லாம் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா அந்த அப்ளிகேஷன் வந்து என்னென்னா கண்டிப்பாக அந்த ஐபிஓ வந்து என்னென்னா கிடைச்சிரும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு
கிரே மார்க்கெட் பிரீமியம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும். அது வந்துட்டு அலாட்மெண்ட் டேட்டு நவம்பர் 18ஆம் தேதி லேட் நைட் என்னன்னா அலாட்மெண்ட் வந்து என்னன்னா தெரிய வரும். லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்து என்னன்னா தெரிய வந்துடும். இது வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்லாம் வந்து என்னன்னா எப்போ வந்து வருது எப்போ வந்து வரல அப்படின்றது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா நம்முடைய டெலகிராம் சேனல் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்முடைய ஐபிஓ வந்து என்னன்னா எப்பப்பெல்லாம் வந்து என்னன்னா அலாட்மெண்ட் வந்து நடக்குதோ அதோட லிங்க் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கா இல்லைன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். நம்ம டெலகிராம் சேனல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து அப் டு டேட் வந்து பண்ணுறேன். அலாட்மெண்ட் டேட்டு ஸோ எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அது வந்துட்டு. ஸோ இந்த ஐபிஓவோட கிரே மார்க்கெட் பிரீமியம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் வரும். மைனஸ்னால் நியூட்ரல் ப்ளஸ் மைனஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து என்னன்னா கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்றது நல்லாவே தெளிவாக வந்து நான் தெரியுது. பட் இருந்தாலும் பார்ப்போம் நம்ம. ஸோ மண்டே அன்னைக்கு மோஸ்ட்லி திருப்பி வந்து என்னன்னா மைனஸில் தான் இருக்கும். மோஸ்ட்லி ப்ளஸ் போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2%, 3% அது மாதிரி தான் இருக்கிறது தான் வந்து சான்சஸ் இருக்குது. நான் வந்து இந்த ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ண போகிறது கிடையாது ஃபார் லிஸ்டிங் கைன் அந்த மாதிரி வந்துட்டு. ஏன்னா சில பேர் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் நீங்கள் வந்து கேட்டுட்டு தான் இருக்கீங்க லிஸ்டிங் கைனுக்காக பண்ணலாமான்னு சொல்லும்போது ஏன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் இப்போ வரைக்கும் பாசிட்டிவ்ல போகாத வரைக்கும் லிஸ்டிங் கைன் கண்டிப்பாக என்னன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் இந்த ஐபிஓ இது வந்துட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேபிலரி டெக்னாலஜிஸ் ஐபிஓ. இந்த ஐபிஓட ஃபர்ஸ்ட் டேயோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னன்னா முடிஞ்சிருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் ரீட்டைல் கேட்டகரியில் 0.28 டைம்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஐபிஓட மொத்த அப்ளிகேஷன் வந்து என்னன்னா சேல் ஆகலை இது வந்துட்டு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 0.29 டைம்ஸும் ஸோ இதோட கியூபி கேட்டகரி 0.29 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் இதோட ஐபிஓ அப்ளிகேஷன் என்னன்னா ஃபுல்லாகவே முடியல இது வந்துட்டு. ஸோ இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு வந்து என்னன்னா இதோட அலாட்மெண்ட் வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா அப்ளிகேஷன் வந்து நவம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். லிஸ்டிங் டேட் வந்துட்டு நவம்பர் 21 புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்கில் அன்றைக்கி வருவாங்க. இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் பிரீமியம் இப்போ வரைக்கும் என்னன்னா நியூட்ரல் அதாவது நெகட்டிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே அன்னைக்கு நம்ம வந்து செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு சப்போஸ் ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா வந்து பார்ப்போம். பட் இருந்தாலும் வந்து என்னன்னா இதுக்கப்புறம் செகண்ட் டே தேர்ட் டே அன்னைக்கு வருமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் கொஷின் மார்க் தான். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம இது வந்துட்டு. ஸோ இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலுடைய வீடியோஸ் கண்டென்ட் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.